சங்கீதம் 28:9 நாம் படிக்க போகிறோம். இந்த கால வேளையில் தேவன் நமக்கு தருகிற புதிய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். 28ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் தேவன் நமக்கு தருகிற உன்னதமான ஒரு பெரிய வாக்குத்தத்தம், தேவரீர் தம்முடைய ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், மிக முக்கியமாக அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். ஸ்தோத்திரம். தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய உயர்வை இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தருகிற ஒரு பெரிய வாக்குத்தத்தமாக நாம் எடுத்துக்கொள்வோமாக. தேவனாகிய ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர். அவர் எப்போதும் அதைத்தான் செய்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிற பொழுது யாரையெல்லாம் தேவன் தெரிந்து கொண்டாரோ அல்லது யாரெல்லாம் கர்த்தரை தெரிந்து கொண்டார்களோ, ஆமென். ஒன்று, யாரையெல்லாம் தேவன் தெரிந்து கொண்டாரோ அல்லது யாரெல்லாம் தேவனை தெரிந்து கொண்டார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர்களை போஷித்திருக்கிறார். அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ரட்சித்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், போஷித்திருக்கிறார், அவர்களை உயர்த்தி இருக்கிறார். இந்த 3-4 விஷயங்களை நாம் இதில் தொடர்ந்து படிக்கிறோம். தேவன் அதை ஏன் அப்படி செய்கிறார்? கர்த்தர் ஏன் அப்படி செய்கிறார்? யாரெல்லாம் கர்த்தர் தெரிந்தெடுக்கிறாரோ, யாரையெல்லாம் தேவன் தெரிந்தெடுக்கிறாரோ, யாரெல்லாம் அவரை தெய்வம் என்று பாக்கியமாக எண்ணி அவரை நம்பி ஆண்டவர் எனக்கு போதும் என்று அவரை தெரிந்தெடுத்து அவருக்காக வாழ வேண்டும் என்று தங்களை அர்ப்பணம் செய்து அவரையே பற்றி கொள்கிறார்களோ அவர்களை தேவன் அவர் ரட்சிக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை போஷிக்கிறார், அவர்களை உயர்த்துகிறார். ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் அப்படி செய்கிறார்? அதில் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். யாரை தேவன் தெரிந்தெடுத்தாரோ அவர்களை உயர்த்தி ஆசீர்வதித்து போஷித்து அவர்களை காப்பாற்றுவதில் தேவன் மகிமைப்படுகிறார். தேவன் தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் உயர்த்துகிறார். ஸ்தோத்திரம். அவர் அதன் மூலமாக தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். எல்லா ஜனங்கள் முன்பதாக தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கிற போது யோவான் 11ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது இயேசு கிறிஸ்து லாசருடைய கல்லறை முன்பதாக நின்று அவனை லாசரு வெளியே வா என்று அழைத்தார். தேவன் அந்த அற்புதங்களை செய்ய காரணம் என்ன? அந்த அற்புதங்களை படிக்கும்போது நமக்கு அதில் முரண்பாடாக தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் நடந்து கொண்ட விதம் கொஞ்சம் முரண்பாடாக தெரியும். லாசரு வியாதியாக இருக்கிறான். அந்த செய்தியை இயேசுவுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். நீங்கள் எல்லாரும் அதை படிச்சிருப்பீங்க. அந்த செய்தியை சொல்லி அனுப்பின உடனே வியாதியாக இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட போது அவர் உடனடியாகவே அவர் பிரயாணப்பட வேண்டியவர். அவர் அங்கேயே என்ன செய்தாராம்? தங்கிவிட்டார். அவர் தாமதிக்கிறார். அவர் வரவில்லை. அவன் வியாதியாக இருக்கும்போது வந்திருந்தால் அவரை குணமாக்கி இருக்க வேண்டும், முடியும். ஆனால் அவர் வியாதியாக இருக்கும்போது வராமல் அவர் அங்கே இன்னும் காலதாமதப்படுத்துகிறார். அதுக்கு பிறகு தாமதமாக வருகிறார். 4 நாளான பிறகு வருகிறார். அதற்குள்ளே இங்கே என்ன ஆயிடுச்சு? லாசரு மரித்து போனான். ஆகவே தான் வந்த உடனே அழுகிறார்கள் மார்த்தாளும் மரியாளும். ஆண்டவரே, நீர் இருந்திருந்தால், முன்கூட்டி வந்திருந்தால் அவனை நீர் சுகமாக்கி இருக்கலாமே. இப்பொழுது அவன் மரித்து 4 நாளாகி விட்டதே. அவங்க விசுவாசம் எல்லாம் என்ன? இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே வந்திருந்தா கொஞ்சம் இழுத்துட்டு இருந்துச்சு. வந்த உடனே ஆண்டவர் பாதியில் சோமாக்கி செத்து போயிட்டானே, இனிமேல் என்ன செய்ய முடியும்? முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் தாமதம் ஆகிட்டாரே, அவர் வராமல் போய்விட்டாரே என்ற ஒரு அழுகையும் கண்ணீருமாக 2 பேரும் புலம்புகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உடனடியாக வராமல் காலதாமதம் பண்ணுவதற்கான காரணம் என்ன? ஆண்டவர் செய்கிற எல்லாவற்றிலையும் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். உடனடியாக வந்தாலும் தேவன் மகிமைப்படுகிறார். அவர் தாமதமாய் வருவதனால் இன்னும் என்ன செய்கிறார்? வியாதியிலிருந்து சுகம் தருகிற இயேசு மகிமைப்படுவதை விட மரித்தவனை உயிரோடு எழுப்புவதில் அதிகமாக தேவன் என்ன செய்கிறாரு? அப்போ தேவனாகிய ஆண்டவர் தேவன் மகிமைப்படும்படியான சில காரியங்களை ஆண்டவர் அங்கே செய்கிறார். தேவன் தன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தேவ ஜனங்களை ரட்சிக்கிறார், போஷிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். அல்லேலூயா.
எனவே தேவனாகிய ஆண்டவர் அந்த இடத்துல லாசருவை வெளியே வா என்று சொன்னபோது அவன் வெளியே வந்தான். நீங்கள் யோவான் சுவிசேஷத்தை படிக்கும்போது 11ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதிகளில் நான் வாசிக்கிற போது நிறைய சம்பவங்கள் அதில் நடக்கிறது. மார்த்தாளுடைய விசுவாச குறைவு, இயேசு கிறிஸ்து அவனை அழைக்கிறார், இயேசுவும் கண்ணீர் வெடிக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அவளுக்கு எடுத்து சொல்கிறார். 43 லாசரு வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அவன் முகமும் சீலையால் கட்டப்பட்டு சுற்றப்பட்டு இருந்தது. கால்களும் கைகளிலும் கூட அந்த சுற்றப்பட்டிருந்தான், கட்டப்பட்டிருந்தான். கட்ட அவிழ்த்து விடும்படியாக சொல்லுகிறார். அவன் வெளியிலே வந்தான். அல்லேலூயா. இதுவே பெரிய அற்புதம் தான். எப்படி அந்த கைகளும் கால்களும் சீலையினாலே கட்டப்பட்டு சீலையால் சுற்றப்பட்டு, ரெண்டுமே சொல்லியிருக்கு. கட்டப்பட்டு சுற்றப்பட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 காலும் சேர்த்து தானே இருந்திருக்கணும். ஏன்னா அவன் இறந்த போன பிறகு தான் அது செஞ்சுருக்காங்க. செத்த பிறகு அப்படி தானே இருப்பான். காலை விரிச்சுக்கலாம் இருந்திருக்க மாட்டான். காலை ஒன்றா வச்சு கட்டியிருப்பாங்க. கட்டி அப்புறம் சீலையாலே சுற்றி விட்டார்கள். ஆனால் வெளியே வந்தான்றது எப்படி வந்தான் அப்படின்னா, நிச்சயமாகவே ஒரு பெரிய அற்புதம் தான். ஒரு சீலையால் ஒரு பாடி முழுவதும் சுற்றப்பட்டு இருக்கிற ஒரு மனிதன், ஒரு வாலிபன் கல்லறைக்குள்ளே இருந்து வெளியே வரும். நம்ம தத்தனரி கல்ற மாதிரி 3 அடியில் 2 அடியில் இருக்காது. அங்கெல்லாம் பாறையிலே குகையாக வெட்டப்பட்டு இருந்தது. நீங்கள் கருணாமூர்த்தி படங்கள்லாம் இயேசுவினுடைய கல்லறையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு டபுள் கிச்சன் பெட்ரூம் உள்ள ஒரு வீடு மாதிரியே இருக்கும். உள்ளே போயிட்டு இறங்கி அங்கே ஒரு மேடை, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய சீலை சுற்றப்பட்டிருக்கும். பார்த்துருக்கீங்களா? யூதருடைய முறைமைப்படி கல்லறைகளெல்லாம் குகைகளாக உள்ளே ரொம்ப உள்ளே தள்ளி ஆழமாக இருக்கிறது. இவங்க உள்ளே போய் பார்க்குற அளவுக்கு இவங்களும் உள்ளே போகிற அளவுக்கு தான் அந்த கல்லறைகள். உள்ளே இருந்து லாசரு இறந்து போன சரீரம் உயிர்த்து எழுந்து அந்த சுற்றப்பட்ட சீலையோடு கூட வெளியிலே நிற்கிறான். இவைகளெல்லாம் இயேசு தாமதித்ததினால் ஏற்பட்டவைகள். இவைகளெல்லாம் இயேசு தாமதித்தல் ஏற்பட்டவைகள். இயேசு உடனே வந்திருந்தால் இவைகளெல்லாம் நடந்திருக்காது. எதெல்லாம் நடந்திருக்காது? சீலையால் சுற்றப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. எல்லாரும் காணும்படி கல்லறைக்குள்ளே இருந்து வெளியே அவன் வர வேண்டியது இருந்திருக்காது. இவைகளெல்லாம் சுற்றி நிற்கிறதான யூதர்களும் உறவினர்களும் எல்லாம் அதை பார்த்திருக்க முடியாது. தேவனாகிய ஆண்டவர் செய்வதெல்லாம் இதன் மூலமாக தேவன் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். தேவன் தம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை என்ன செய்யணும்? ஏற்பட வேண்டும். பலவீனத்திலிருந்து சுகமடைந்த லாசருவை பார்க்கும்போது ஏற்படுகிறதான அன்பை காட்டிலும் மரித்து போன லாசர் எழுந்து வந்தபோது ஏற்பட்டதான அந்த அன்பும் ஆசையும் நன்றி பெருக்கும் ரொம்ப அதிகமாக என்ன செய்திருக்கும்? இருந்திருக்கும். யாதிலிருந்து சுகம் பெற்ற லாசருவை பார்த்த உடனே இயேசு மேலே இருக்கிற அன்பும், மரித்தோழ்ந்து எழும்பின உடனே பார்த்த உடனே அதுக்கு ஆண்டவர்கிட்ட இன்னும் தேங்க்யூ நன்றி நிறைய என்ன செய்யும்? வரும். அப்படி தானே? நான் பெரும் நன்மையை பொறுத்து தான் நன்றியும் பெருக்கும்ல. அது மாதிரி காலதாமதமாக இயேசு வந்ததுனாலே ஏற்படுகிறதான அந்த அற்புதங்கள் இருக்குல்ல, அது இன்னும் கூடுதலான ஆசீர்வாதமானது. ஆமீன். அந்த வசனத்தில் நான் படிக்கும்போது 45 அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாய் யூதர்களில் அநேகர் அவ்விடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அங்கே மகிமைப்பட்டார். அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆகவே இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாய் காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, தேவன் செய்த நிறைய அற்புதங்களில் முடிவிலே பார்க்கும்போது தேவன் அங்கே மகிமைப்பட்டார். அதை கண்டவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள்னு நிறைய இடங்களில் வந்திருக்கும். அதே போல் அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள்னு இருக்கும். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் மத்தியில் தேவன் மகிமைப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்விலும் தேவன் அவர் நமக்கு அற்புதம் செய்வதன் மூலமாக தேவன் என்ன செய்வார்? மகிமைப்படுவார். அவர் மகிமைப்படும்படியாக அற்புதம் செய்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் நம்மை உருவாக்கும்படியாக, நம்மை ஆயத்தம் செய்யும்படியாக
தேவன் நம்ம என்ன செய்கிறாருன்னா ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவர் உயர்த்துகிறார். அவருடைய ஆசீர்வாதத்தில் உயர்வில் இன்னொரு விஷயமும் அதில் இருக்குது. நம்மளை என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவர் வந்து நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், உருவாக்குகிறார். பைபிள் அதை செஞ்சிருக்கிற ஆண்டவர். அவருக்கு பிரியமானவர்களாக தேவன் நம்மை உருவாக்கியிருக்கிறார். இன்னொரு விஷயம், ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அற்புதங்கள் என்ன செய்கிறார் சார்? கொஞ்சத்தை கொண்டு பெருக்கத்தை என்ன செய்கிறாருன்னா ஏற்படுத்துகிறார். இல்லை, கொஞ்சத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறார். 5 அப்பம் 2 மீன், இப்படி. அப்புறம் ஒரு கலசம் எண்ணெய் மட்டும், ஒரு குடம் எண்ணெய் மட்டும் என்ன செய்யுதுன்னா இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கிட்ட இன்னொரு பெண்ணுக்கிட்ட கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் என்ன செய்து இருக்குது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கின்ற இடத்துலலாம் தேவன் ஆசீர்வதிச்சார். நம்முடைய வாழ்விலும் கொஞ்சத்தை கொண்டு பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா. நான் அவரை நம்புகிறேன். ஏன்னா ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்புகிறேன். ஏன்னா ஆண்டோடைய வல்லமை எப்போது வெளிப்படுதுன்னா நிறைவில் அல்ல, குறைவிலே தேவன் வெளிப்படுது. தேவனுடைய வல்லமை எப்போது வெளிப்படுகிறது, தேவனுடைய கிருபை எப்போது செயல்படுதுன்னா நிறைவில் அல்ல, பலவீனத்தில் தேவன் பலன் என்ன செய்து பூர்ணமாக விளங்குகிறது. பலத்தில் அல்ல, பலவீனத்தில். அதிகத்தில் அல்ல, கொஞ்சத்தில். நிறைவில் அல்ல, குறைவில் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அப்போ தேவன் தம்முடைய வல்லமைகளை நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குறைவுகளிலே வெளிப்படுத்தி அவர் வல்லமை உள்ளவர் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, தேவன் நித்தியமான உயர்வை நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நமக்கு தருகிறார். நாம் இங்கே சில வசனங்களை வாசிக்கிறோம். தேவரீர் தமது ஜனத்தை என்ன செய்கிறாருன்னா ரட்சிக்கிறார்னு சொல்லப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் ரட்சிக்கிறார். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது இந்த ரட்சித்தல் அப்படின்றது வந்து பாவ மன்னிப்பை மட்டுமே நாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம். ரட்சித்தல் அப்படின்றது பாவ மன்னிப்பும் உண்டு தான். நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது மூலமாக தேவன் நம்மை ரட்சிக்கிறார். ஆனால் ரட்சிப்பு அப்படின்ற வார்த்தை எதை காட்டுதுன்னா காப்பாற்றுதல் தான், மீட்டெடுத்தல். ரட்சிப்பு என்பது மீட்புன்னு அர்த்தம், மீட்புன்னு அர்த்தம். அதான் சரியான வார்த்தை. தேவன் அது பொதுவான வார்த்தை. அது நம்ம பொதுவாக யாரை கேட்டாலும் ரட்சிக்கப்பட்டீங்களாம் கேட்டோம்னா எதுக்காக கேட்குறோம்னா, மொத்தத்தில் நீங்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கிட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு அவருடைய பிள்ளை ஆகிட்டோமா, அதுக்கு தான் நான் ரட்சிப்பை நிறைய பயன்படுத்துகிறோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, நான் இத்தனை வருஷத்தில் ரட்சிக்கப்பட்டேன், அதுக்கான அர்த்தம் என்னென்னா நான் வந்து அன்னையிலேருந்து இயேசுவின் பிள்ளை ஆகிட்டேன், என் பாவத்தெல்லாம் அவர் மன்னித்து அவர் பிள்ளையாக சேர்த்துக்கிட்டார், அதனால் நான் வந்து ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறோம். ரட்சிப்பை பாவ மன்னிப்பிற்கும் தேவ பிள்ளையானதற்குமாக மட்டும்தான் அதை பயன்படுத்துகிறோம். ஆனால் ரட்சிப்புன்ற வார்த்தை மீட்புன்னு அர்த்தம். அந்த மீட்புன்ற வார்த்தை வந்து நம்முடைய பாவ மன்னிப்பாக மட்டும் பயன்படவில்லை, அதையும் தாண்டி நம்முடைய வாழ்வில் எல்லா இடங்கள்லையும் நம்முடைய மீட்பை கர்த்தர் உண்டு நமக்கு தருகிறார். பிரைஸ் தி லார்ட். சாபத்திலிருந்து மீட்பை தருகிறார், வியாதியிலிருந்து மீட்பை தருகிறார், சாத்தானுடைய தந்திரங்களிலிருந்து அவனுடைய போராட்டங்களிலிருந்து கர்த்தர் மீட்டெடுக்கிறார். இம்மைக்கான ரட்சிப்பும் அதில் அடங்கி இருக்கிறது, இம்மைக்கான மீட்பும் அதில் அடங்கி இருக்கிறது. தேவன் இம்மையிலும் கர்த்தர் நம்மை மீட்டெடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் பெரியவர். நாம் தேவன் நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் ரட்சிப்பதற்கு இந்த உலகத்தில் வேறு எதுவும் தடையாக இருந்துவிட முடியாது. அவர் ரட்சிக்க வேண்டுமென்று நினைத்து விட்டால் அவருடைய ரட்சிப்பை தடுக்க ஒருவராலும் கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் நிச்சயமாக தேவன் ரட்சிக்கும் போது தடைகள் நிறையாக என்ன செய்யும், இருக்கும். தடைகள் இருக்கும். ஏன் தடைகள் வருகிறது? கர்த்தரே ரட்சிக்க நினைக்கும் போது ஏன் தடைகள் வருகிறது? அப்படி என்றால் தேவனாகிய ஆண்டவர் பல நேரங்களில் ஆண்டவர் தான் யார் என்பதை காட்ட விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். டைரக்டாக எப்போவுமே தேவன் உடனடியாக எந்த விதமான தடங்களும் இல்லாமல் உடனே அற்புதத்தை செய்து உடனே என்ன செஞ்சிடறதில்ல, அவங்களுக்கு உதவி செஞ்சிடறதில்ல. தேவன் நம்முடைய வாழ்விலே நம்மை ரட்சிக்கும் போது தடைகள் மத்தியில் தான் கர்த்தர் ரட்சிக்கிறார். பார்வோன் இடத்துல போய் மோசே போன உடனே ஆண்டவர் ரட்சித்துட்டாரா? இல்லை. இஸ்ரவேலை தேவன் ரட்சித்தாரே. இஸ்ரவேலின் ரட்சிப்பு என்பது ஒரு நாளில் கிடைத்ததா அல்லது ஒரு நிமிஷத்தில் கிடைத்ததா? ஆனால் மோசே அப்படி தான் நினச்சிருப்பான். என்ன நினச்சிருப்பான்னா, ஆண்டவர் அவரை வல்லமையானவராக அவன் பார்த்துட்டான். அக்கினி செடியிலிருந்து அவனுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்புறமா என்ன செய்கிறாருன்னா, கை வந்து அவனோட அங்கியிலே போட்ட போது மறுபடியும் எடுத்தால் குஷ்டமாக இருந்தது, மறுபடியும் போட்டு எடுத்த போது சுகமானது. இதெல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு காண்பிக்க சொல்கிறார். தேவன் தன்னை அழைத்தார் என்பதையும்
அவர்தான் அனுப்பினார் என்பதை உறுதிப்படுத்துறதுக்காக மோசே அடையாளங்களை எல்லாம் கேட்குறான். ஆனால் இந்த அடையாளங்கள் எல்லாம் இருந்த உடனே அவனுக்கு நினச்சிருப்பான், நம்ம தேவன் ரொம்ப பெரியவர். போன உடனே பார்வோன்ட்ட பேசின உடனே அந்த கோலை தூக்கி போட்டுட்டோம்னா போதும். அதை பார்த்த உடனே என்ன செஞ்சிருவான் பார்வோன்னு? அரண்டுருவான், மிரண்டுருவான். உடனே நம்மளை இன்னைக்கே போயிருங்கன்னு சொல்லிடுவான்னு கூட நினச்சிருப்பான் மோசே. ஏன்னா அப்படி தான் அவன் போகிறான். ஆனால் போனால் அப்படி நடக்கலை. என்ன நடந்தது? அவன் தன்னுடைய மந்திரவாதிகளை எல்லாம் கூப்பிடுறான். இந்த தாமதங்கள் எல்லாம் எதற்காக? இந்த தடைகள் எல்லாம் எதற்காக? உடனடியாக கிடைக்கும் அற்புதங்களை விட, உடனடியாக கிடைக்கும் ரட்சிப்பை விட, போராடி கிடைக்கும் ரட்சிப்பு ரொம்ப வலிமையானதாகவும் பலமுள்ளதாகவும் அது ரொம்ப ரொம்ப மேன்மையானதாக நம்ம கண்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். ஆமாம், அப்படி தானா? இல்லை, சோத்திரம். சும்மா கிடைக்கிற காசுக்கும் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சப்ப காசுக்கும் ரொம்ப வித்தியாசம் என்ன செய்யுது? இருக்குங்களேன், இருக்கு. நம்மளே சொல்லுவோம்ல, சும்மா வரலங்க, 24 hours அல்லது 12 hours 8 hours ஒர்க் பண்ணி வேர்வை சிந்தி கொண்டு வந்த பணம். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லுவோம்ல, பாரு சோத்தை வேஸ்ட் ஆக்குறா, இது நான் எப்படி உழைச்சேன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்கிறோம்ல. அப்படின்னா கஷ்டப்பட்டு வர்ற எதுக்கும் மதிப்பு என்ன செய்யுது? தேவனும் கூட எளிதாக கொடுப்பதில்லை. நமக்கு அந்த அற்புதத்தின் ஆசீர்வாதத்தின் ரட்சிப்பின் வலிமை என்னவென்பதை நமக்கு காண்பிக்கும்படியாக மட்டுமல்ல, அதில் தேவனும் என்ன செய்கிறாருன்னா மகிமைப்படுகிறார். ஆண்டவர் அப்படிதான் செய்கிறார். அதனால் எளிமையாக ரட்சிப்பு சில நேரத்தில் கிடைச்சிரும். ஆனால் பல நேரங்களில் நமக்கு போராடி கிடைக்கிறது, தடைகள் மத்தியிலே கிடைக்கிறது. அதனால் சோர்ந்து போகாதீங்க. ஒரே நிமிஷத்திலும் ஒரே நாளிலும் தேவன் ரட்சிக்கும் போது ஏற்றுக்கொள்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தாமதமாகவும் போராடியும் தேவன் ரட்சிப்பை தரும் பொழுதும் அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமாக இருப்போம். ரட்சிப்பு தாமதமானாலும் அவருடைய ரட்சிப்புக்காகவே காத்திருப்போம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். ரட்சிப்பு தாமதமானாலும் அவருடைய ரட்சிப்புக்காக காத்திருப்போம். ரொம்ப முக்கியம். ரட்சிப்புக்காக இல்லை, அவர் ரட்சிப்புக்காக. மறந்துடக்கூடாது. இல்லை, ரட்சிப்பு தாமதமானாலும் ரட்சிப்புக்காக காத்திருப்பது மட்டுமல்ல, அவர்களுடைய ரட்சிப்புக்காக என்ன செய்யணும்? காத்திருப்போம். மோசே நினச்ச மாதிரி நடக்கலை, தாமதமாகுது, மந்திரவாதிகளை கூப்பிடுறாங்க, அதெல்லாம் பார்க்குறான். இது என்னமோ வேற மாதிரில போகுது அப்படின்னு நினச்சிருப்பான். சோர்வுகள் ஏற்பட்டிருக்கும். அவங்களெல்லாம் போடுறாங்க கோள்களெல்லாம், அது பாம்பாகுது. இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு என்னன்னு தெரியல, இப்படி நடக்குது. நம்ம ஆண்டவர் தான் வல்லமையானவர், வந்தவொடனே விட்டுருவான்னு பார்த்தா இது 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 நம்ம இவனுக்கு என்ன தோணும்னா, நம்ம ஆண்டோடைய வல்லமை ரொம்ப எல்லாரும் போல தெரியுதுன்னு தான் நினச்சிருப்பான். எகிப்துக்கு வரும் முன்பு கர்த்தரை பற்றி நினைச்சிருந்த நினைவுகளெல்லாம் எகிப்துக்கு மந்திரவாதிகளுடைய செய்கைகளெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு இன்னும் கொஞ்சம் தேவனுடைய வல்லமை குறைவாக என்ன தோன்றியிருக்கும். ஆனால் தேவனோ எதை செய்தாலும் ஆண்டவர் இப்படிலாம் செய்யாமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னா, பார்வோன் ஒருவேளை நினைக்க தோன்றும், இந்த மாதிரியெல்லாம் மந்திரவாதிகள்லாம் கூப்பிடலன்னு வைங்களேன். என்ன தோணும்னா, பார்வோன் நினச்சிருப்பான், நானும் மந்திரவாதத்தினால செஞ்சுருக்க முடியும்னு பின்னாடி என்ன செய்வான்? சொல்லுவான். நீ ட்ரை பண்ணி முதல்ல பாரு. இல்லை, தேவன் பல இடங்களில் செஞ்சுருக்காருங்க, நிறைய இடங்களில் செஞ்சுருக்காரு. அந்நிய ஜனங்கள் சில நேரத்தில் உயர்ந்திருக்கும் மாதிரி தெரியும், அந்நிய ஜனங்கள் செய்யும் செயல்கள் வெற்றி பெற மாதிரி தெரியும், நம்முடைய சத்துக்கள் நமக்கு செய்கிற காரியம் பெருசாக தெரியும். இதெல்லாம் ஏன் தேவன் அனுமதிக்கிறார்னா, அநேக நேரங்களில் தேவன் அவங்கள முதல்ல முன்னுரிமை கொடுத்து பார்க்குறாரு. ஏன்னா தேவன் கடைசியில் தான் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறாரு. அப்போ தான் ஆண்டவருடைய வல்லமை உயர்ந்ததென்று மற்றவர்கள் காணும்படியாக செய்கிறார். எலியா விஷயத்தில் அப்படி தான் செய்கிறார். முதல்ல நீ என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முதல்ல முடி. ஆண்டவர் முதல்லையே சான்ஸ் அவர் எடுத்துக்கல. எலியா அவர் முதலே செஞ்சிருந்தாருன்னா அவன் என்ன சொல்லுவான்? எங்களுக்கு வாய்ப்பே தரல, நாங்கள் நினச்சிருந்தா அக்கினியை அரை நிமிஷத்தில் கொண்டு வந்துடுவோமா, நாங்கள் அரை நிமிஷத்தில் அக்கினியை கொண்டு வந்துருப்போன்னு அவன் சொல்லியிருப்பான். ஆண்டவர் பார்க்குற, இல்லை, அந்த வார்த்தைக்கு நீ சான்ஸ் முதல்ல எடுத்துக்கோ. நீ பகல் முழுவதும் அவர்கள் கத்தினார்கள், அது நடக்கலை. இன்னொரு விஷயம், தானியேலை பாருங்களேன். தானியேலை முதல்லையே தானியேல் யாருன்னு தெரியும், அவன் தேசத்தில் தான் இருக்கான், அதிபதியாக இருக்கான். ஆனாலும் பெல்ஷாத்சார் கையுறுப்பை கண்டபோது அவங்க அப்பா காலத்திலே யாருன்னு தெரியும். பெல்ஷாத்சாருடைய தகப்பனார் காலத்திலே தானியேல் யாருன்னு தெரியும். அவனுக்குள்ளே வேற ஆவி இருக்குது, அவனுடைய ஞானம் இருக்குது, அவன் தேவ வல்லமையுடையவனா இருக்கிறான், அவன் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்றவனா இருக்கிறான். தானியேலின் தேவன் பெரியவர்னு அவங்க அப்பாவே அறிக்கையிட்டிருக்காரு. ஆனால்
அவனை வச்சுக்கிட்டு பெல்சாசாருக்கு தானியேலுடைய ஞாபகம் வரல. கர்த்தர் அதை அப்படி செய்கிறாருன்னு நமக்கு தெரியாது. கூப்பிடுறாங்க, அந்த இப்போ எங்கள் அப்பா காலத்தில் செய்த அவனை கூப்பிடுறான்னு கூப்பிடலையே. மந்திரவாதிகளை, ஞானதாவுல எல்லாரையும் கூப்பிடுறான். எல்லாரும் வர்றாங்க. அவங்கெல்லாம் தேசத்தில் இருக்கிறதான மந்திரவாதிகள், மாயவத்தக்காரங்க, அறிவாளிங்க, தத்துவ ஞானிகள், அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு முதல்ல அவனை சொல்கிறான். அவனுக்கு எவனுக்குமே அது தெரியலை. அப்போ தான் ஞாபகம் வருது, யாரை கூப்பிடுறாங்க? தானியலை கூப்பிடுங்க. தானியல் வந்த உடனே மேனே மேனே தெக்கால் உப்பாசின்னு சொல்லிட்டு எல்லாம் வசனம் அதெல்லாம் சொல்லிட்டு தராசில் வைக்கப்பட்டு குறைவுப்பட்டாய் அப்படின்னு தானியேல் விளக்கி சொல்கிறான். பாருங்க, ஏன் தேவன் முதல்ல தானியலை கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து ரட்சித்துக்க கூடாதா? அற்புதம் செஞ்சிருக்கூடாது? இல்லை, அங்கே வந்து தேவன் முதலிடத்தை கொடுக்க. ஏன்னா பின்னாடி அந்த இவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, எங்களை கூப்பிட்டு நாங்களே இது பெரிய விஷயமா, சாதாரண விஷயம், இதெல்லாம் ஒரு கையுறுப்பு எழுதுறதும் இதெல்லாம் எங்கள் தாத்தா காலத்து விஷயம், நாங்கள்லாம் உடனே சொல்லிவிடுவோம்னு சொல்லிவிடுவாங்க. அதனால் எல்லாம் தானியேல் சொன்ன பிறகு இப்போ யாருமே ஒன்றுமே சொல்லவே முடியாது. அங்கே தேவன் மகிமைப்படும்படி செய்கிறார். தேவன் சில அநேக நேரங்களில் நம்ம கண்களுக்கு முன்பதாக சில விஷயங்கள் நடக்கும்போது நாம் குறைவுபட்டவர்களாக நமக்கு தெரியும். அல்லது நம்முடைய தேவன் ஏன் மௌனமாக இருக்கிறாருன்னு தெரியும். ஏன் கர்த்தர் இதை கூட செய்யலை? ஏன் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாரு? ஒன்றுமே இல்லை, இவ்வளோ ஜெபம் பண்ணுறமே, இவ்வளோ பண்ணுறமே, கர்த்தர் ஏன் அமைதியாக இருக்கிறாரு? என்னை மறக்க பண்ணினாரோ? அவங்கெல்லாம் உயர்ந்திருப்பது போல தெரியும், சத்துருக்கள் உயர்ந்து போவது போல தெரியும், தேவன் ஒன்றுமில்லாதவர் போல தெரியும், தேவன் வல்லமையற்றவர் போல தெரியும், நாம் ஆராதிக்கிற தேவன் பலவீனமானவர் போல கண்களுக்கு நடக்கிறதெல்லாம் அப்படித்தான் தெரியும். நம்முடைய தேவன் பலவீனமானவரோ? நாம் இவ்வளோ உபவாசம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோமே, ஒன்றுமே நடக்கலையே. என் தேவன் எவ்வளோ பெரியவர், சவாலெல்லாம் விட்டனே, ஆனால் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் அவர்கள் செய்வது தானே பெருசாக தெரிகிறது. அவர்கள் ஓங்கி நிற்கிறார்களே, அவர்கள் சவால் விடுகிறார்களே, கண்களுக்கு முன்பாக சில நேரங்களில் நம்முடைய தேவன் குறைவுள்ளவர்களாகும், அவர்கள் உயர்ந்தவர்களாகும் தெரியும். நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது தேவனாகிய ஆண்டவர் நான் அவர் வல்லமையானவர் என்பதை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தேவன் வெளிப்படுத்துவார். ஒரு அலையில சொல்ல மலையில எல்லா இடங்களிலும் அதான் நடந்திருக்குங்க, எல்லா இடத்துலையும் அதான் நடந்திருக்கு. தேவனாகிய ஆண்டவர் அந்த சர்ப்பத்தை மோசையினுடைய கோல் பாம்பான அது மற்றவர்களுடைய எல்லா பாம்புகளையும் விழுங்கி போட்டு கடைசியில் ஒரே ஒரு கோல் மாத்திரம் இருக்கிறது. கடைசியில் அந்த கோல் யாருடையன்னு எல்லா கண்ணுக்கும் தெரியுமா? தெரியும். ஏன்னா அது விழுங்குறது எல்லாம் என்ன செய்கிறாங்க? பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்படியே தெரியாட்டாலும் ஒருத்தனும் அதை போய் தொடுறதுக்கு முன் வரவே இல்லை. மோசே தான் அதை பிடிக்கிறார், மோசே தான் பிடிக்கிறார், கர்த்தர் அதை பிடிக்க சொல்லுகிறார். அதை எடுத்து மறுபடியும் கோலாயிற்று. இப்பொழுது இஸ்ரவேலின் மந்திரவாதிகளுடைய எல்லா கோல்களும் இப்போ எங்கே இல்லை. இனி மந்திரம் செய்வதற்கு வாய்ப்பும் இல்லை. அவருடைய கோல்களெல்லாம் இப்பொழுது மோசேயின் கட்டுப்பாட்டுக்குள்ளே அவன் கைகளில் அந்த கோல் வந்து நிற்கிறது. தேவன் எதை செய்தாலும் நன்மைக்காக செய்வார். சொல்லுங்க, அதை இப்போ மட்டும் இல்லை, எப்பவும் சொல்லுங்க, எப்பவுமே சொல்லுங்க. தேவன் எதை செய்தாலும் நன்மைக்காக செய்வார். தாமதித்தாலும் நன்மைக்கு. சத்துருக்கள் முன்பதாக தலைகுனிய வைப்பது போல தேவன் நடந்து கொள்கிறார் என்றாலும் அதுவும் நன்மைக்கு. அல்லேலூயா. தேவ ஜனமே, நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்வியலை செய்கிற அற்புதங்களின் மூலமாக அவர் தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். தேவன் மகிமைப்படுகிறார். கர்த்தர் நம்மை ஒரு நாளும் விட்டுவிடுகிற தேவன் அல்ல, அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் கொஞ்சம் சில நேரங்களில் பொறுமை காக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம், கொஞ்ச நேரம் நிதானிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம், சில நேரத்தில் வெறும் பார்த்துட்டே இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும். பேசுவான்ல, இதெல்லாம் நடக்கும்போது இந்த பைபிளெல்லாம் இல்லாட்டாலும் அது நடந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பைபிளில் சொல்லப்படலை, எல்லாரும் பேசுனது. அந்த மந்திரவாதிகள்லாம் பேசியிருப்பாங்க தானே, பெரிய என்ன தூக்கிட்டு வந்துட்டான் நம்ம கவலை, எங்கே இருந்தோ வந்தானாமா, எங்களெல்லாம் முடியாதான், இதெல்லாம் சொல்லியிருப்பானுங்க. பார்வன் கூட பேசியிருப்பான் 4 வார்த்தையை. என்னவோ பெரிய பாரு காட்டுற சீன் காட்டுற பாரு அப்படின்னு எகிப்திய மொழியில் பேசியிருப்பான். அன்னைக்கு இருந்த ட்ரெண்டில் என்ன வார்த்தை பெஸ்ட்டாக இருந்துச்சு அதெல்லாம் பேசியிருப்பான். அவன் பார்வையே போதுங்க. மோசே ஒரு பார்வை லுக்கு விட்டு பார்த்தானே போதும். எல்லாரும் ஒரு அப்படி தானே, நம்ம எல்லோரும் முன்னாடி நம்ம நிற்கும் போது அப்படி தானே ஒரு பார்வை பார்க்குறாங்க. ஏன்னா ஏசுவான் தோத்திரமா இல்லையாமா, என்னமோ பெரிய வந்தால் ஜெபம் பண்ணுறேன்னா உன்னையும் காணோம் அப்படின்னு நம்மளை ஒரு மாதிரி பார்க்குற பார்வையே போதும், அப்படி ஒரு மாதிரி தெரியும். அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? கண்ணை மூடிட வேண்டியதான். அப்பா தோத்திரம், நீங்கள் செயல்படுற வரைக்கும் நான் கண்ணை மூடிடுறேன். அது என்ன அப்படி தான் போகுது. ஆண்டவர் கிரியை செய்யும் வரை மௌனமாக இருப்போம். ரைசலா சில நேரங்களில்
நம்முடைய அனுபவங்கள் வாய் பேச முடியாத அனுபவங்கள், சில நேரங்கள் பார்க்க முடியாத அனுபவங்கள், சில நேரங்களில் எதுவுமே சொல்ல முடியாத சூழ்நிலை, எதுவும் பேச முடியாது, எதுவுமே பேச முடியாது. மௌனமாய் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக, நம்மை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு முன்பதாக மௌனமாய் இருக்க காலம் இருக்குதான் செய்யுது. மௌனமாய் இருக்க வேண்டிய காலம் இருக்குதான் செய்கிறது. ஒன்றுமே பேச வேண்டாம். தேவன் மறுபடியும் செயல்பட வேண்டும் என்று நம்மை சொல்லும் வரை வேடிக்கை மாத்திரம் பார்த்து கொண்டார். அதை தான் செய்ய வேண்டியது. தேவன் நிச்சயமாகவே அவர் கிரியை செய்வார். நான் அடிக்கடி சொல்வேன், தேவன் கிரியை செய்வதன் அடையாளம் வெற்றி மட்டுமல்ல, தோல்வியும் கூடன்னு தான் சொல்வேன். தேவன் செயல்படும் விதம் வெற்றியில் மட்டும் தேவன் செயல்படுகிறார் என்றல்ல, தோல்வியிலும் தேவன் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். இல்லை, மோசே பாம்போடு மற்ற பாம்பெல்லாம் சண்டையிட்டு கொண்டு எல்லாம் நிற்கும் போதும் கூட தேவன் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். எப்போ எனக்கு ஜெயம் கிடைக்கும் அப்போ தான் கர்த்தர் கிரியை செய்ய நினைச்சிட வேண்டாம். தேவனுடைய கிரியை நடந்து கொண்டே இருக்கு. நான் எப்போ ஜெபம் பண்ணுறோமோ, எப்போ கர்த்தரை சார்ந்து இருக்கிறோமோ அப்போ தேவன் கிரியை செய்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அவருடைய கிரியை அற்புதமாக வெளிப்படத்தான் ஆளாகுது. ரைசலா டெலிவரியாக குழந்தை பிறக்கிறதா நம்ம கண்ணுக்கு தெரியுது, ஆனால் உள்ள வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா 5 மாதம் ஆச்சு வயிறே தெரில, 3 மாதம் ஆச்சு வயிறே தெரில, வயிறு தெரியல. நீ வயிறு தெரிஞ்சாதான் அற்புதம் நினைக்கிற, வயிறு தெரியாட்டாலும் உள்ள அற்புதம் நடந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. தேவன் அற்புதங்களை வெளிக்காட்டும் காலம் மட்டும்தான் நமக்கு அற்புதம் நினைச்சிடாதீங்க. நீங்கள் பல நேரங்களில் தோற்று போனோம்னு நினைக்கிறீங்களே, சோர்ந்து போனோம்னு நினைக்கிறீங்களே, ஒன்றும் நடக்கலன்னு நினைக்கிறீங்களே, நம்ம ஜெபத்துக்கு பதிலே வரலன்னு நினைக்கிறீங்களே, ஆனால் அங்கே வேலை நடந்துகிட்டே இருக்குது. தேவன் கிரியை செய்துட்டு தான் இருக்க. நமக்கு ஆனால் என்ன செய்யலை, ஒன்றுமே நடக்காத போல தான் தெரியுது. ஆனால் உள்ளே தேவன் எப்போ நம்ம ஜெபம் பண்ணிட்டோமோ அப்போவுமே தேவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அது வெளியே வந்து அற்புதமாய் குழந்தையாக வெளியே வரும் காலம் வரைக்கும் அது நம்ம கண்ணுக்கே என்ன செய்யல தெரில. ஏன் கர்த்தர் மௌனமாக இருக்கிறாருன்னு தான் கேள்வி தோணுது. இதுதான் மோசேயின் வாழ்வில் நடந்தது தேவனுடைய பிள்ளைகளை. சரி, அதாவது முடிஞ்சிட்டான், இப்போமாவது ஒரு கோலாயிடுச்சு, கையில் பிடிச்சாச்சுன்னா அவர் விட்டுருவானா? இல்லை, இன்னும் சில காலங்கள் ஆகிறது. 10 வாதைகளை தேவன் கொடுக்குறார். அந்த 10 வாதைகளின் முடிவில் தான், நான் அதெல்லாம் ஒன்றா சொன்ன நேராகும், 10 வாதைகள் முடிவில் தான் பார்வன்னு சொல்கிறான். சரி, அப்பமாவது முடிஞ்சிருச்சா, என்ன விட்டுட்டானா போதுமா? இல்லை, இன்னும் தொடர்கிறது. நம்முடைய வாழ்வின் அனுபவங்களில் பல நேரங்களில் ஏன் என்று கேள்வி கேட்ட அந்த ஏன் என்ற வார்த்தை பலமுறை என்ன செய்யுது, ஆங்காங்கே வந்திருக்கு. மோசேயின் வாழ்விலே தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நிரூபிப்பதற்கு தேவன் பல நிலைகளை எடுத்துக்கொள்கிறார். கடைசியாக தான் இன்னும் தேவன் சிறியவர் என்று தான் பார்வோன்னு நினைக்கிறேன். தேவனே பெரியவர் என்று சொல்லும் வரை தேவன் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். எகிப்தில் மட்டுமல்ல, எகிப்திலிருந்து வெளியே வந்து செங்கடல் முன்பதாகவும் போராடித்தான் பார்க்கிறான். இறுதியிலே போராடி முடிக்கும் போது பார்வோன் நிச்சயமாக எண்ணி இருக்கக்கூடும், தேவனே சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தம்முடைய ஜனத்துக்கு தேவன் கொடுக்கும் ரட்சிப்பின் அடிப்படையில் தேவன் தலை சிறந்த தேவன் என்பதை நிரூபிக்க விரும்புவார். நம்முடைய வாழ்விலும் அவர் உயர்ந்தவர் என்பதை நிரூபித்து காண்பிப்பார். கண்களுக்கு முன்பாக காணும் காட்சிகளை வைத்து தேவனுடைய வல்லமைகளை நீங்கள் நிதானிக்க வேண்டாம். சொல்லுங்க, கண்களுக்கு முன்பாக காணும் காட்சியை வைத்து தேவனுடைய வல்லமையெல்லாம் கணிக்க வேண்டாம். ஏன்னா தேவன் எல்லா சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்டவர். தேவன் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக அற்புதத்தின் கிரியைகளை காண்பிக்காவிட்டாலும் அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தேவன் கிரியை செய்து கொண்டுதான். ஒரு நாள் வரும்பொழுது தேவன் நம் கண் முன்பாக அற்புதங்களை காண்பிப்பார். தேவன் நம்மை ரட்சிப்பார். தேவன் நம்மை உயர்த்துவார். இந்த மாசத்துல தேவன் நமக்கு தருகிறது, நம்மை ஆண்டவர் ரட்சிக்கிறது மட்டுமில்லை, தேவன் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த எல்லா இடங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலை தேவன் ரட்சித்தார், மோசேயை தேவன் உயர்த்தினார். நாம் மோசே நினச்ச மாதிரி உடனே நடந்துருந்துச்சுன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அப்போவே மோசையை வந்து பாருனவங்க இவ்வளோவெல்லாம் கண்ணால் பார்க்கல. மோசை மூலமாக நல்லா நடக்குது, 10 வாதைகள் நடக்குது, இதெல்லாம் காமிக்கிறாருன்னா, இதெல்லாம் காமிச்ச பிறகுமே இந்த ஜனங்கள் வந்து மோசைக்கு எதிர்த்துட்டாங்கன்னா இதெல்லாம் நடக்கலான்னு என்ன வாய்ப்பு யோசிச்சு பார்க்குறீங்களா? ஒன்றுமே நடக்கலாங்க. மோசை மூலமாக வந்து கோலை மட்டும் போட்டவொடனே விட்டுட்டாருன்னு வைங்களேன், மோசை மேலே உள்ள ஒரு பயபக்தியும் ஒரு கீழ்ப்படிதலும் இன்னுமே இருந்திருக்காது. இவ்வளவெல்லாம் பார்த்த பிறகு தான் கொஞ்சமாவது மோசையை ஒரு ஊழியக்காரன்னு கூட ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ தேவன் மோசையோடு இருக்கிறாரு, அவர் தான் அவன் அனுப்பியிருக்கிறாரு, ஆண்டவர் தான் மோசையை அனுப்பி நம்மளை ரட்சித்திருக்கிறாருன்ற ஒரு உணர்வு அவங்க கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்த பிறகு தான் கொஞ்சம் வந்தது. அவனை நம்பி வெளியே வந்தாங்க. அதற்கு பிறகுதான் மோசையோடு பயணித்தார்கள்.
இடையில சில தவறுகள் செய்தாலும் மோசையை ஒரு தலைவனாக அவங்க ஏற்றுட்டாங்க. அந்த உயர்வு எங்கே இருந்து வந்துச்சுன்னா, தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ரட்சிப்பு, கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததான வாக்குறுதிகள், ஆசீர்வாதங்கள், அவனுடைய பொறுமை, அவனை கொண்டு தேவன் செய்த அற்புதங்கள் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் முக்கியமானது. மோசே இவைகள் எல்லாவற்றிலும் கூட தேவன் ஆண்டவரை முறுமுறுக்காமல் அவருடைய ரட்சிப்பை பொறுமையாய் காத்து தனக்கு தரும் வல்லமைகளையும் தனக்கு காண்பிக்கக்கூடிய அற்புதங்களுக்காகவும் காத்திருந்தார். தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்கள். இந்த ஜூன் மாதத்தில் தேவன் நம்மை ரட்சித்து நம்மை போஷித்து ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர். சொல்லுங்க, உயர்த்துகிற தேவன். இந்த மாசத்துல, அதாவது ரட்சித்தல் வேறு, உயர்த்துதல் வேறு. இது தனித்தனி, எல்லாம் தனித்தனியான ஆசீர்வாதங்கள். தேவன் நம்ம உயர்த்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எந்த கண்களுக்கு முன்பதாக தாழ்த்தப்பட்டோமோ அந்த கண்களுக்கு முன்பாக தேவன் உயர்த்துதலை தேவன் நிச்சயமாக நம்மை ஆண்டவர் தருவார். நிறைய வசனங்களெல்லாம் சொல்ல முடியும். தேவன் தூக்கி எடுத்து நம்மை உயர்த்துகிற தேவன். 40ஆம் சங்கீதத்தில் கூட 2ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. இங்கே ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்து ஆசீர்வதிக்கிறது மட்டும், ரட்சிக்கிறது மட்டுமில்ல, ரட்சித்து விட்டுறது இல்லை, அவனை உயர்த்தும் வரை ஆண்டவர் கூட இருக்கிறார். ரட்சித்து உயர்த்தும் வரை அவனோடு கூட இருக்கிறார். மோசே மட்டுமல்ல, தாவீதும் அப்படித்தானே. தாவீது மேய்ப்பன் என்ற இடத்திலிருந்து நேரடியாக சிங்காசனத்துக்கு வந்தானா? இல்லை. அவன் சில முறைகளிலே பல சூழ்நிலைகளை தாண்டிதான் தாவீது சிங்காசனத்துக்கு வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதெல்லாம் சரிதானா அப்படின்னா இல்லை. தேவன் செய்வதெல்லாம் சரியாகவே செய்கிறார். தேவன் செய்வதெல்லாம் சரியாகவே செய்கிறார். தயவு செய்து என் பாதை சரியாக இல்லை என்று எண்ணாதிருங்கள். நான் போகும் பாதை இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. என் வாழ்க்கை பயணம் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இப்படி கொண்டு போகிறார் ஆண்டவர் நினைக்காதீங்க. தேவன் எல்லாம் நன்மையாய் செய்கிறார். ஒரு நாள் மிஸ்டேக் பண்ண மாட்டார். அவர் கையில் ரப்பரே கிடையாதுங்க, பென்சில் மட்டும்தான். அல்லேலூயா. டெம்பரவரி பேனெல்லாம் கிடையாது, பெர்மனன்ட் பேன் அவர் கையில் இருக்குது. நாம் தான் எழுதிட்டு அழிச்சிட்டு இருப்போம். நமக்கு ரப்பர் தேவைப்படுது நமக்கு. ஆனால் இயேசுவுக்கு ரப்பர் தேவையே. அவர் எழுதினார்னா எழுதுனது தான். மிஸ்டேக் பண்ணாத ஒருவர் தேவன். அவர்கிட்ட ரப்பர் கிடையாது கையில். அவர் எழுதிட்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். தவறாக எழுதாததுனாலே ரப்பர் அவருக்கு தேவையில்லை. நாம் தவறாக எழுதுவதால் அடிக்கடி ரப்பர் பயன்படுத்துகிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? அப்படிதான் நான் சொல்கிறேன். தேவன் தீமை செய்வதில்லை. தேவன் சரியான பாதையில் நடத்துகிறார். நம்ம சரியான பாதையில் கர்த்தர் நடத்துகிறார். ஆண்டவர் மிகவும் நல்லவர். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஏன் வனாந்தரத்தில் கொண்டு போனார்? நம்ம எல்லாம் நிறைய வசனம் படித்தவங்க இருக்கிறோம், நமக்கு தெரியும். இஸ்ரவேலை தேவன் ஏன் வனாந்தரத்தில் இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் கொண்டு போனார்? அதற்கும் காரணம் இருந்தது. வனாந்தரத்தில் கொண்டு வரலன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே போயிருக்க மாட்டார்கள். யுத்தத்தை கண்டு மனமடிந்து எகிப்துக்கே திரும்பி போயிருப்பார்கள் வசனமே சொல்லுது. அப்ப தேவன் எதை செய்தாலும் சரியாகவே செய்கிறார். ஆனால் நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், தேவன் கைவிட்டது போல தோணலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி இந்த கால வேளையில, ஆண்டவரே எங்களை ரட்சியும், எங்களை உயர்த்தி அருளும். நாங்கள் வசனத்தை விசுவாசிக்கிறோம், அப்படி வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். உண்மையாய்மை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் போதுமானவர். கர்த்தாவே, நீ ரட்சிக்க விரும்புகிற ஒரு மனிதனை எந்த தடைகள் நடுவிலும் ரட்சிக்கிறீர். ஆண்டவரே, வல்லமை பொருந்திய பார்வோனே தடுத்தாலும் சரி, அதிகாரமுள்ள பார்வோனே ஓங்கி எது எழுமி நின்றாலும் சரி, ஐயா, நிச்சயமாக தேவன் தம்முடைய ஜனத்தை ரட்சிக்க உமக்கு தடை ஒன்றுமில்லை. ரட்சிக்க தடை ஒன்றுமில்லை ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் பெரிய காரியங்களை செய். இந்த புதிய மாதத்தில், ஜூன் மாதத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீர் கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த நாளிலே உம்முடைய கிருபைகளை ஆண்டவர் தருவீராக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய தயவு உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த புதிய மாதம் ஆண்டவரே, பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிக்கு பிள்ளைகள் போகிற காலம், கல்வி ஆண்டு தொடக்கம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நடத்தியவர்களும் ஆசீர்வதித்தவர்களும் உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, நீர் சரியான பாதையில் தான் நடத்துகிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவனே. இந்த சங்கீத வசனத்தின்படி
எங்கள் தேவன் தூக்கி உயர்த்துகிறவர் ஆண்டவரே. ஆசீர்வதித்து ரட்சித்து போஷித்து உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை இந்த மாதத்தில் அவங்களுக்கு ஒரு உயர்வை கட்டிடும்படியா ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. இதுவரை தாமதமாகி போயிருந்த பல உயர்வுகளை ஆண்டவரை இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபம் பண்ணுறோம். தேவன் எவ்வளவு வல்லமையானவர் என்பதையும், தேவன் மோசையோடு கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தவும் தேவன் சில காலதாமதங்களை அனுமதித்தீர். எங்கள் வாழ்விலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பதையும் நீர் வல்லமையான என்பதையும் மக்கள் காணும்படியாக தேவன் உயர்வுகளை தந்தருளும். தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவர். இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள் நம்பி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த அதிகால ஜெபத்தில் வாக்குத்தத்த ஆராதனையில் கலந்து கொண்ட நம்பிக்கையோடு கலந்து கொண்டவர்களுக்கு தேவன் அற்புதம் செய்யும். உயர்த்தியர்களும் அவருடைய பிள்ளைகளை உயர்த்தியர்களும் அவருடைய குடும்பத்தை உயர்த்தியர்களும் சொந்த பந்தங்களுக்கு முன்பதாக நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு அற்புதத்தை செய்யும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கைகள் தசமபாகங்களை நீர் ஆசீர்வதித்து பல மடங்கு திரும்ப கொடுக்கிற தேவன். இந்த மாதம் பொருளாதார நிறைவை தந்தருளும். இயேசுவே எங்கள் சபைக்கும் ஒரு பெரிய உயர்வை தார். இந்த ஊழியத்தில் ஒரு உயர்வை ஆண்டவர் தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.